வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்பளம், குழம்பு. என்ன குழம்புன்னு சொல்ல மாட்டேன், என்ன குழம்புன்னு பார்த்துங்க. சாப்பிடுப்பா மது. உங்கள் அப்பாவா சாப்பிட்றாரோ இல்லை கேளு. இந்திரியா சாப்பிட சாப்பிட இந்திரியானா உனக்கு வேணுமா வேணாமா? எந்திரிக்குதே இல்லையா? ஆ சரி வேணாமா? சரி மது சாப்பிடும் போது நீ வேணாமா அவருக்கு? பாப்போப்பா எந்திரியா. சரி வேணாம்னா சரி படியா, அங்கிட்டு திரும்பி படியா. அங்கிட்டு திரும்பி படியா, அங்கிட்டு திரும்பாதையா. இந்த பழைய உடம்பு ரசத்தை வச்சு விட்டு போட்டு அலப்பி எடுக்கிற நம்ம சிக்கன் மட்டன் வச்சிருக்க மாதிரி. பிரியாணி சாப்பிடுவோமா? நம்ம வேலை பாரு. வாடை ஒன்றும் இல்லையோ? என்னடி அங்கிட்டு திரும்பி படியா, அங்கிட்டு திரும்பி படியா. அங்கிட்ட இருக்கா திரும்புற முட்டை குழம்பு மாதிரி வரும்ல. முட்டை குழம்பா நல்லா அம்மா இப்பதானே வேணாம். இப்பதானே வேணாம். வேணாமா வேணாம். வாடை சும்மா தூக்கும்ல. சும்மா முட்டை குழம்பு தானா? சூப்பரா பேடி குழம்பு. இன்னொரு முட்டை ஒரு ப்ளீஸ். ஒரு முட்டை உனக்கெல்லாம் பத்தாதா? ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் எத்தனை முட்டை இருக்கு காட்டு? அவ்வளோதே காட்டு. எத்தனை? நீ எல்லாத்தையும் காலி பண்ணிடுவ. காட்டு எத்தனை வச்சிருக்கீங்க? இன்னும் 4 முட்டை இருக்கு. 5 இருக்குண்ணா. ஒன்று காட்டு. அவ்வளோதான். எடுத்து காட்டு. 1 2 3 4. 5 முட்டை இருக்கு. ஆஹா, இன்னும் 5 முட்டை இருந்தா என்னவா? நாங்கள்லாம் மனசு இல்லையா? அது சாப்பிடியா? சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சுவையா இருக்குமியா? என்ன மதுவுக்கு 1 போடணும், மதுவுக்கு 2. மதுவெல்லாம் 1 போதும். நீங்க சாப்பிடலையா? உங்களுக்கு வேணாம், நாங்கள் சாப்பிட்டோம். அப்பளம் போச்சுக்கப்பா மது. ஒரு கப்பலை வேணான்னு கேட்பா. செம்மட்டு இருக்கும்ல மது. செம்ம டேஸ்டா இருக்கு. அம்மா அப்பாக்கு அப்பளம்லாம் வேணாம். 2 முட்டை. நீ 2 முட்டை திங்கிறதுனால உனக்கு அப்பளப்பெல்லாம் சூப்பரா கட் பண்ணிடுங்க. பாவம் நிறைய தாரு. பாவம் நிறைய தாரு. எவ்வளோ இருக்குன்னு பாருப்பா. நீ போய் சாப்பிடு. 2 தான் வச்சுட்டேன். சாப்பிடு. செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. நீ சாப்பிடு. உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு பிரியாணி. பிரியாணியா? நேற்று சரியான மழை நண்பர்களே. மதுரையில் சரியான மழை. வரும்போல வண்டிட்டு பயணம் மாடி. முட்டை குழம்புனா தானே முட்டை குழம்பு. எப்படி இருக்கு குழம்பு? நலுமையா இருக்கா? எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன நலுமையா இருக்குன்ற? பிரசாதமா இருக்கா? பிரமாதமா இருக்கு. பிரசாதமா இருக்குல்ல? அதே ஒரு முட்டை போடு. ஐயோ நீ என்ன 5 முட்டை காலி பண்ணிடுவோம் போல. ஏய் நீ விடுப்பா.
சட்டி சாஞ்சிடும் அப்புறம். போரி முட்டை போரி. ம் 2 முட்டையை காலி பண்ணிட்டு ஒரு அப்பளம் போடு. அப்பெல்லாம் கிடையாது. 3 முட்டையை பண்ணிட்டேன். சாப்பிடுவோம். கிடையாது. ம் அப்பளம் எடுத்து கொடுப்பா. ஒன்னோடு ஒன்று போதும். மறுபடியும் கேப்பையில் ஆச்சரியம். நீ இன்னும் ஒரு வாய் கூட வைக்கல, அவர் ஒரு தட்டை காலி பண்ணி. நண்பர்களே, சரியான முட்டை குழம்பு இன்னைக்கு. அவள் வாய் அந்த பேசுவாயே. ம் ஓ வாய் நல்லா முட்டை சூப்பராக. இவ்வளோதான். ம் வாய் வந்து சாப்பிடு. தரமான சாப்பாடு. எந்திரிக்க மாட்டேன்ட்ட. ம் எந்திரிக்க மாட்டேன்ட்ட. இப்போ என்ன தரமான சாப்பாடு இருந்தா. அம்மா நீங்க சோறு போட்டா இன்னொரு முட்டை 2 முட்டை நான் கால் பண்ணுவாங்க. எத்தனை முட்டைமா போட்ட? ஒன்று தான் திண்டிக்கும். 3 தின்ட்ட. ம் 3 நல்ல மகன்டா. ஒன்று. இப்ப நான் கண்டுபிடிச்சவா? ம் வீடியோல பார்த்தா தெரிஞ்சு போயிடும்ல. மது தட்டை பார்த்தாலே தெரியும் அதுல எத்தனை கல் இருக்கு. ம் ஆமா 3. இப்போ ஒரு முட்டை 4. இன்னும் எத்தனை முட்டை? 3 முட்டை இருக்கு. ம் போதும். கொஞ்சம் போதும். போதும் ஒரு முட்டை. ஏய் வேலையை பாரியா. ஒரு முட்டை தான் திங்கணும். அந்த மனசு தானே மதுக்கு. அதே 16 முட்டையா திம்பாங்க. என் பிள்ளை பாரு சொல்ல. பிள்ளைங்க 16 முட்டை பேசி. ஓகே தேங்க்ஸ். போதும். ஏய் மனுஷன் மாதிரி சாப்பிடணும் இல்லையா? இந்த முருகை மாதிரியா சாப்பிட்றேன்? உனக்கு அப்பா கொலுசு வாங்கி கொடுத்தனேன், நன்றி சொன்னியா? ம் எதுக்கு நன்றி? என்னப்பா அதெல்லாம் கடமை. இங்க பாரு, நான் உனக்கு முட்டை கொடுத்தேல, அப்ப எனக்கு நன்றி கேட்டியா? நன்றி கேட்டியாவா? நன்றி சொன்னியா? சோறு நல்லா அள்ளி சாப்பிடுமதுமா. என்ன அப்படியே வச்சிருக்க? நானும் இங்க திஞ்சு சாப்பிடுறேன். இங்கிட்டு மேலன்னா பல்ல வெளிக்கும். ஐயோ பல்ல ஆடுதா? பாவம் என் பிள்ளை சாப்பிட முடியல, பல்ல ஆடுதா. பல்ல சேர்த்து நின்று விடாத. கறி வேணுமா? பெசன் சாப்பிடு சாப்பாட்டில். வெள்ளைக்கறி எவ்வளோன்னு சாப்பிடலாம், அதனால ஒன்றும் இல்லை பாய்ப்பில்ல. அதனால இருக்க முட்டை கூட காலி ஒன்று. மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? சாப்பிட பாடலாம். அதே நான் எத்தனை முட்டைமா போட்டேன்? 2 முட்டை போட்டேன். அவர் ஏற்கனவே உள்ளே போய் டேஸ்ட் பார்க்குறோன்னு 2 முட்டையை முடிங்கிட்டு வந்துட்டாரு. இதான் அப்போ தூங்கல போய் தானே. என்னது எப்போ வர 4 2 + 4 ஆட் பண்ணு. 6 முட்டை தின்னுட்டேன். 6 முட்டை. இந்த கண்ணு முழிய முட்டை மாதிரி தான் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடு. அப்பளம் எடுத்து கொடு. ஆமா அப்பளம் வேறு. ஒன்று விடு, ஒன்று போதா? இன்னொரு கேப்பேன், அது 2 வச்சுக்கோ போய். சூப்பர் சாப்பாடு. நம்மளே நான் சாப்பிட பாருங்க நம்மளே. சாப்பிடவே இல்லை நண்பர்களே. இந்தா தூவி விட்டு அப்படிக்கா கீழே சுண்டாமா முடியலன்னு பாரு.
நான் ஆளாக்கும் போது பாருங்க நண்பர்களே. ட்ரெஸ் வேலை சிந்துற. இதில் போட்டு சாப்பிடு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல. ஆமாட்டி, ஏன் உன்னால சாப்பிட முடியல அந்த சோறை? புருஷன் சாப்பிட்டோம் அந்த தட்டில் சாப்பிட்றதானே பாரம்பரியம். இந்தா பாரம்பரியம்லாம் எப்பயோ போயாச்சு. வா. பாரம்பரியம் பாரம்பரியம். சாப்பிட்டு இந்த கையை நக்கினதான் டேஸ்ட்டு. மதி சாப்பிடு. அந்த இதில் இருக்கால எங்கறியா? கொஞ்சோண்டு நல்லது இல்லையா? ஜாலி ஜாலி. இந்தா இந்தா வந்தாடி. அந்த மனசு தாண்டி மதுவுக்கு. ஓகே சரி நண்பர்களே, முட்டை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கம்மான் பண்ணுங்க எல்லாரும். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் இப்போ அப்பா சொல்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமச்சிகுளம், மதுரை 14. இணைந்து வழங்குவோர் ஆச்சிமட்டல் பாத்திரக்கடை, வீரபாண்டி ரோடு, மதுரை 14. இந்த 2 கடையும் பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே எல்லாரும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. என் மது சொல்லுது. இணைந்து வழங்குவோர் ஓகே. எல்லாரும் வண்டி விடுங்க. பை பை பை.